நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியும் ஒரு கை எடுத்துக்கணும். ரோஸ்மெரி லீவ்ஸ், செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வேப்பிலை, மருதாணி, முருங்கை இலை, 4 ஆம்லா, ஒரு துண்டு கற்றாழை, கருஞ்சீரகம், அவ்ரி பொடி, கரிசலாங்கண்ணி, ஆளி விதை, ரோஸ்மெரி லீவ்ஸ், வெட்டிவேர், ஆவாரம்பூ, இது எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணிக்கு பதில் ஆயில் சேர்த்து நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பியூர் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். ஊற்றிட்டு லைட்டாக சூடு ஏறணுன்னு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கொதி வந்துட்ட பிறகு ரோஸ்மெரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேர்க்குற ஆயில் விளக்கெண்ணெய். உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். ஓவர் நைட் அப்படியே விடணும். தட்டு போட்டு எதையுமே மூடக்கூடாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனை, டேண்ட்ரஃப்லேருந்து சரியாகும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட